அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்டர்னல் செக்யூரிட்டி சீரீஸில் டெரரிசம்னா என்ன, அதோட டைப்ஸ்னா என்ன, காசஸ்னா என்ன, அண்டு இந்த டெரரிசத்துக்கு எதிராக இந்தியாவுடைய ரெஸ்பான்சஸ் என்னென்ன, இது குறித்து தான் நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். சரி, வாட் இஸ் டெரரிசம்? டெரரிசம்னா என்ன? தமிழில் தீவிரவாதம்னு சொல்லுவாங்க. இந்த தீவிரவாதம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, யூஸ் ஆஃப் வயலன்ஸ், ஒரு வயலன்ஸை யூஸ் பண்ணி டு அச்சீவ் தயர் பொலிட்டிக்கல், ஐடியாலஜிக்கல் and religious goals by creating fear in the public or pressuring the governments. அதாவது நாம் படித்து ஒரு வேலை வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒழுங்காக உட்காந்து படிப்போம், ஒரு எக்ஸாம் எழுதி வேலை வாங்குவோம். இது ஒரு நார்மல் ப்ரொசீஜர். ஆனால் வயலன்ஸை கையில் எடுத்து இப்போ ஒரு டிஎன்பிஎஸ்லையோ ஒரு யூபிஎஸ்லையோ ஏதோ ஒரு ஹையர் அஃபிஷியல்ஸை நம்ம மிரட்டி இல்லை வயலன்ஸை யூஸ் பண்ணி நாம் அந்த பதவியை வாங்குறோன்னா அது டெரரிசம்னு சொல்லுவாங்க. ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவோ ஒரு ஐடியாலஜிக்கலாவோ இல்லை ஒரு ரிலீஜியஸ் கோல்ஸோ ஏதோ ஒன்று வச்சு மக்கள் மத்தியில் பயத்தை உண்டாக்கி கவர்மெண்ட்டை ப்ரெஷருக்கு உள்ளாக்கி அவங்க நினச்சதை சாதிக்கிறதுக்கு பேர் தான் டெரரிசம்னு சொல்லுவாங்க. சரி, இந்த டெரரிசம் அப்படிங்கிறது பல வகையாக இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நாம் எத்னோ நேஷனலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்னோ நேஷனலிஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன ரீதியாக இருப்பாங்க. அந்த இன ரீதியாக என்ன பண்ணுவாங்க? இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு போகணும்னு சொல்லுவாங்க. செப்பரேட்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. இவங்கள ஒரு கைண்ட் ஆஃப் டெரரிசம் ஆக்டிவிட்டிஸை கையில் எடுக்கிறது தான். லிங்க் டு த ரீஜனல் ஐடென்டிட்டி ஆர் செப்பரேஷன். பாருங்கள், செப்பரேஷன் சொல்கிறாங்க பாருங்கள். ரீஜனல் ஐடென்டிட்டி இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாட்டுடைய அந்த எண்ணம் அப்படிங்கிறது எப்போவே மேலோங்கி இருக்கும். இப்போ மகாராஷ்டிரா இருக்காங்க, கணவர்கள் இருக்காங்க. இப்போ எல்லாருமே தனித்தனியாக இருக்கும்போது ஒரு கட்டத்தில் இந்த யூனியன் கவர்மெண்ட் நம்மளை வஞ்சிக்குதுன்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? தன்னுடைய இனத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செப்பரேஷன் மூவ்மெண்ட் எடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு அசாம் எடுத்துக்கலாம். அசாமில் யூஎல்எஃப்ஏ அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அதே போல் ஸ்ரீலங்காவில் எல்டிடிடி பிரபாகரன் சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஈழத்தமிழர்கள். ஸோ அவங்களுடைய போராடும் போது அது ஒரு எல்டிடி ஒரு அமைப்பு. இது எத்னோ நேஷனலிஸ்ட், அதாவது அவங்க இனம் சார்ந்து உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு. ரிலீஜியஸ் அண்டு ஐடியாலஜிக்கல் மோட்டிவேட்டட் பை எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ரிலீஜியஸ் ஐடியாலிஸ்டஸ். அதாவது ஒரு மதம் சார்ந்து மக்களை அவங்களுடைய கருத்தியலை கொண்டு போயிட்டு அவங்கள ஒரு டெரரிஸ்டாக மாற்றக்கூடியதை ரிலீஜியஸ் ஆர் ஐடியாலஜிக்கல் டெரரிஸ்ட் குரூப்னு சொல்லுவாங்க. ஐஎஸ்ஐ, ஐஎம், சிமி இதெல்லாம் ஸோ பாருங்கள், ஐஎஸ்ஐ அப்படிங்கிறது பாகிஸ்தானோட சேர்ந்தது. ஸோ அவங்க மத எண்ணங்களை அவங்களுக்குள்ள புகுத்தி ஒரு டெரரிஸ்ட் குரூப்பாக உருவாக்குறது. லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம், கிளாஸ் பேஸ்டு ரெவல்யூஷன், ஆன்டி ஸ்டேட், இது எல்லாமே இந்த லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் மூலமாக கொடுக்குது. கிளாஸ் பேஸ்டு ரெவல்யூஷன்னா என்ன? இப்போ எக்கனாமிக்கலாக அவங்க வீக்க செக்ஷன் ஆகுறாங்கன்னா அதை சார்ந்து அவங்க எடுக்கிறது. ஆன்டி ஸ்டேட்னா என்ன? கவர்மெண்ட்டை எதிர்த்து இவங்க போராடுறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள கருத்தியலை கொண்டு போகிறது. நக்சல்ஸ், மாவோயிஸ்ட்டை சொல்லலாம். கிராஸ் பார்டர் டெரரிசம்னா என்ன? ஸ்பான்சர்ட் பை ஃபாரின் கண்ட்ரிஸ். இப்போது ஒரு வெளிநாடுலேருந்து இப்போ மியான்மர்லேருந்து ஒரு சில மக்களை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வருது. அதாவது ரோஹிங்யா ட்ராவல்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா? அவங்களை திருப்பி வீட்டுக்கு அனுப்பணும், அவங்களுடைய ஸ்டேட்டுக்கு அனுப்பணும்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதை சொல்லலாம். பாகிஸ்தான் பேஸ்ட் குரூப்ஸ், எல்டிஇ இதெல்லாம் இந்த ஜம்மு காஷ்மீரில் பகுதியில் நம்ம பார்க்குறோம். சைபர் டெரரிசம்னா என்ன? யூஸ் ஆஃப் சைபர் ஸ்பேஸ் டு ஸ்ப்ரெட் த ஃபியர். இந்த சைபர் அதாவது இன்டர்நெட்டை பயன்படுத்தி மக்கள்கிட்ட பயத்தை உண்டாக்குறது. ஃபேக் நியூஸை பரப்புறது. ஹேக்கிங் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு இன்ஸ்டியூஷனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஹேக் பண்ணி அவங்களுக்கு பயத்தை ஏற்படுது. நார்கோ டெரரிசம், ட்ரக் மணி ஃபண்டிங் டெரரிசம், பஞ்சாப் ட்ரக் ரைட், ஆப்கானிஸ்தான் ரூட், அதாவது போதைப் பொருட்களை உள்ளே கொண்டு அந்த டெரரிசம் சொல்கிறாங்க. அடுத்து ஒன்றும் இல்லை, நார்கோஸ்னு ஒரு படம் வந்துருப்பாரு நெட்ஃப்ளிக்ஸில், அதில் சொல்லியிருப்பாங்க பாருங்கள். சரி, வாட் ஆர் த காசஸ் ஆஃப் டெரரிசம் இன் இந்தியா? இந்த டெரரிசம் உண்டாதுன்னு காரணம் என்ன? ரிலிஜியஸ் ரேடிக்கலைசேஷன், அதாவது தீவிர மத பிரச்சாரங்க. அதாவது இந்த இந்துவில் ஆகட்டும், முஸ்லீம்ஸ் ஆகட்டும், கிறிஸ்டின் ஆகட்டும், ஒரு மதத்தை தீவிரமாக பின்பற்றும் போது அவங்க ஒரு தீவிரவாத குரூப்பாக மாறுறாங்க. பார்டர் இன்ஃபில்ட்ரேஷன், இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் நடக்கக்கூடிய பார்டர் இன்ஃபில்ட்ரேஷன் அது ஒரு காரணம். புவர் கவர்னன்ஸ் அண்ட் ஏலியனேஷன், இப்போ எல்லா ஸ்டேட்டையும் ஈக்குவலாக நம்ம ட்ரீட் பண்ணணும். இல்லை ஒரு மக்கள் ஏலியனேட் செய்யப்படுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கிளர்ச்சி ஆக ஆரம்பிப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு போதுமான ஃபண்டிங் கொடுக்காத போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க? யூனியன் கவர்மெண்ட் எடுத்து மக்கள் போராட ஆரம்பிப்பாங்க. தட் இஸ் கைண்ட் ஆஃப் டெரரிசம். அந்த ஃபீலிங் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்ட் அது. ஸோ குளோபல் டெரரிஸ்ட் ஆக்ட் அப்படி நெட்ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அல்கைதா, ஐஎஸ்ஐ செல்ஸ் இன் கேரளா. ஸோ ஐஎஸ்ஐலாம் கேரளாவில், ஏன்னா கேரளாவில் மோஸ்ட்லி முஸ்லீம்ஸ் பாப்புலேஷன் அப்படிங்கிறதால ஸோ அங்கே மைக்ரேட் ஆகிட்டு மக்களோட மக்களாக மெர்ஜ் ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபேக் நியூஸ் அண்டு சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக் பரப்புறது, ஃபேக் நியூஸை பரப்புறது. ஒரு ரியோர்ஸ் நடக்குது. மாப் லின்ச்சிங் டியூ டு ஹேட் மெசேஜஸ். இப்போ ஸ்டோலன் ஒரு படம் ஒன்று வந்திருக்கும். அசாம் நடந்த ஒரு லைஃப் இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி நடந்த ஒரு விஷயம் அது. ஸோ இந்த ஒரு ஃபேக் நியூஸ், அதாவது ஒரு ஹேட் மெசேஜை பரப்புதன் வாயிலாக இவங்க எல்லாமே நமக்கு த்ரெட்ஸாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஹேட் ப்ரோபகண்டாவை
பரப்புதன் வாயில அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் டெரரிசம் தான் அப்படின்றாங்க. ஸோ இந்தியாஸ் கவுண்டர் டெரரிசம் ஃப்ரேம்வொர்க், இந்த டெரரிசம் எதிராக இந்தியா என்னென்ன கவுண்டர் ஃப்ரேம்வொர்க் எடுத்திருக்காங்க. ஃப்ரேம்வொர்க்னா என்ன, நடவடிக்கைகள், அவ்வளோதான். யூபிஏ இப்போ அதாவது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1967 கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா பேன் த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ். ஒரு அமைப்பு வந்து டெரரிஸ்ட் அமைப்பாக இருக்குன்னா அதை வந்து பேன் பண்ணுறதுக்காக. அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன, சட்டவிரோதமான செயல்கள். என்ஐஏ ஆக்ட் அதாவது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி சொல்லுவாங்க, 2008 கொண்டு வந்திருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் அந்த பாம்பேயில் தாஜ் ஹோட்டல் வந்துச்சு இல்லையா, அதன் பிறகு இது கொண்டு வந்திருப்பாங்க. ஏஎஃப்எஸ்பிஏ அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க. இது ஒரு டிஸ்டர்பான ஏரியாவுக்கு பவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆக்டுங்க. இது நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் என்எஸ்ஏன்னு சொல்லுவாங்க. ப்ரிவென்டிவ் டிடென்ஷன், அதே தான், ஒவ்வொரு இதுக்கு ஒன்று சொல்லியிருப்பாங்க, வேறு எதுவும் கிடையாது. பிஎம்எல்ஏ ஆக்ட் அப்படிங்கிறது நம்ம ரீசெண்ட் டேஸில் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆன்டி மணி லாண்டரிங் டு கட் த டெரர் ஃபண்டிங். இப்போது நீங்கள் நியூஸில் பரவலாக ஒன்று பார்த்துருப்பீங்க, இடி விசாரணை நடந்துச்சு. ஸோ இந்த இடின்னு ஒன்று உருவாக்குற காரணமே என்ன அப்படின்னா இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் மூலமாக தான். அதாவது மணி லாண்டரிங்கை ப்ரிவென்ட் பண்ணுறதா ஒரு வேலையை தவிர்த்து யார் எவ்வளோ சொத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறத சர்ச் பண்ணுறது கிடையாது. ஸோ அதையும் வந்து ஒன்றா சேர்த்துட்டாங்க பிஎம்எல் ஆக்ட் மூலமாக. சரி, அடுத்தா வந்து இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க். ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சு மேலே பார்த்தாலும் ஆக்ட் பார்த்துட்டு இல்லையா. ஸோ என்னென்ன இன்ஸ்டிடியூஷனை கொண்டு வந்திருக்காங்க பார்க்கும்போது அகைன் என்ஐ ஆக்ட் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அப்படிங்கிறது. அவர் ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோன்றது. ரா உங்களுக்கு தெரியும், அது ஒரு நம்மளுடைய ஸ்பை நெட்வொர்க், ஸ்பை ஏஜென்சி எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ்க்காக. என்எஸ்ஜி நேஷனல் செக்யூரிட்டி கார்டுன்னு சொல்கிறது ஆன்டி டெரர் ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ். இது போலீஸ் மாதிரி, அவங்க ஒரு ஆர்ம்டு போலீஸ் டெரரிஸ்ட்டுக்காக. என்டிஆர்ஓ நேஷனல் டெக்னிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க, சர்வேலன்ஸுக்காக. இந்த ஃபோன்ஸ் அண்டு இந்த டெக்கெலாம் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்காக, மானிட்டரிங் பண்ணுறதுக்காக. சிஏபிஎஃப் அப்படிங்கிறது சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது. சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப் இதில் நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இன்டர்நேஷனலாக என்னென்ன கோஆப்ரேஷனோட நம்ம இந்தியா இருக்குன்னு பார்க்கும்போது இன்டர்போல் கோஆர்டினேஷன், யூனியன் நேஷன் மூலமாக இன்டர்போல் அப்படிங்கிறது ஹாலிவுட் படத்தில் நிறைய பார்த்துருப்பான். எஃப்ஏடிஎஃப் ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ப்ரெஷர் ஆன் பாகிஸ்தான் என்ன ஆகுது, அவங்க வந்து ஃபண்டிங் தராங்க, அதனால தான் டெரரிஸ்ட் உள்ள வராங்கன்றத பார்த்துருப்போம். இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் வித் யூஎஸ் அண்ட் இஸ்ரேல், ஃப்ரான்ஸ். இந்த இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் மூலமாக இங்கே தீவிரவாதிகள் இருக்காங்கன்றத நம்ம அவங்க மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஜாயிண்ட் ஆன்டி டெரர் ட்ரில்ஸ் அப்படிங்கிறது இந்தியா ரஷ்யா. ஸோ இது போல் ரெண்டு நாடுகள் சேர்ந்து இது மிலிட்ரி ஆக்ஷன்ஸ்லாம் வந்து செய்வாங்க, நம்ம பார்த்துருப்போம். சரி, ரீசெண்டாக என்னென்ன டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் வந்து இந்தியாவில் நடந்திருக்குன்னு பார்க்கும்போது புல்வாமா அட்டாக் சொல்லலாம். 2019 நடந்த புல்வாமா அட்டாக் 40 சிஆர்பிஎஃப் ஜவான் வந்து இறந்து போனாங்க, நம்ம பார்த்துருப்போம். ஜம்மு ட்ரோன் அட்டாக் 2021 நடந்தது. ஃபஸ்ட்டு கிராஸ் பார்டர் ட்ரோன் பேஸ்ட் டெரர் அட்டாக், ட்ரோனை பயன்படுத்தி அட்டாக் பண்ண முதல் டெரர் அட்டாக் சொல்லலாம். காஷ்மீர் டார்கெட்டட் கில்லிங் 2020 நடந்த சிவிலியன்ஸ் டார்கெட் பண்ணாங்க, அதை நம்ம பார்க்குறோம். சரி, என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு பார்க்கும்போது இந்த டெரரிசம் கவுண்டரிங் பண்ணுறதுக்காக பார்க்கும்போது லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் கிடையாது ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும். சைபர் ரேடிகலைசேஷன், சைபர் ஸ்பேஸில் தீவிரமான முன்னேற்றம் நடந்துகிட்டே இருக்குது, அது ஒரு காரணம். ஹியூமன் ரைட்ஸ் விசஸ் செக்யூரிட்டி. இப்போ மனிதனை பாதுகாக்கணும் அப்படி நம்ம எடுத்தோம் அப்படின்னா, ஒருத்தர் விசாரிக்கணும் அப்படின்னா அங்கே ஹியூமன் ரைட்ஸ் வந்து வயலேட் ஆகுது, அதுமாதிரி ஒரு பிரச்சனை. பார்டர் செக்யூரிட்டி, லைன் ஆஃப் கண்ட்ரோல் இன்ஃபில்ட்ரேஷன், ஸ்மக்லிங் ட்ரோல்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து இந்த பார்டர் செக்யூரிட்டியை த்ரெட் பண்ணக்கூடிய விஷயங்கள், சேலஞ்சஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா, இப்போ ப்ராக்டிஸ் கொஸ்டினுங்க. Which of the following organization in India is primarily responsible for investigation terror related offenses across the state? அதாவது இந்தியா இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனை இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய அமைப்பு எது? ரொம்ப ஈஸியானதுங்க. ஏவா, பிஏ, சியா, டியா. எந்த அமைப்பு இந்த டெரரிசமை இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடியது ஆர்கனைசேஷனை? ஒரு அமைப்பு வச்சிருக்கேன் அப்படின்னா அது டெரரிஸ்ட் குரூப்பா இல்லையா, இது வந்து அது இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னா எந்த அமைப்பு வரணும்? இது மெயின்ஸ் கொஸ்டின் பார்க்கும்போது டெரரிசம் இன் இந்தியா ஹஸ் எவால்வ் ஃப்ரம் ரீஜனல் இன்சர்ஜென்சிஸ் டு கிராஸ் பார்டர் அண்ட் சைபர் த்ரெட்ஸ். எக்ஸாமின் த காசஸ் அண்ட் சஜஸ்ட் அ மல்டி ப்ராங் ஸ்ட்ராட்டஜி டு கவுண்டர் இட். அதாவது இந்த இன்சர்ஜென்சி உருவாகிறதுக்கு, அதாவது டெரரிசம் மூலமாக ரீஜனல் இன்சர்ஜென்சி கிராஸ் பார்டர் டெரரிசமாக உருவாகிறதுக்கான காசஸ் என்ன, அதுக்கு நம்ம ஒரு ப்ரொலாங்டான ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, அது என்ன, சஜஷன் என்ன? காசஸ் அண்டு சஜஷன் தான் கெடுக்கிறாங்க. இதுதான் ஆன்சர் கொஷின். மேலே இதெல்லாம் கொஷின் கிடையாது, இதுதான் கொஷின். சரிங்களா, இதுக்கான சரியான ஆன்சரை கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இது நீங்கள் எழுதி பாருங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.